ஹாய் ஹாய்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த பீஸில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கிராஸில் இழுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இழுத்திங்கன்னா ஆகாது. இப்போது அந்த ஒரு அடி ஸ்கேல் தானே, அதை வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பீஸையே வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தள்ளி வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பட்டை வைக்க போகிறேன். கழுத்தில் வந்து பட்டை வைக்கிறதுக்காக நான் அந்த கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து 1 1/4, 1 3/4, 1 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது நம்ம கிராஸ் பீஸு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ணி போட வேண்டிய வேலை இருக்கும். ஆனால் இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்கேல் அளவும் இது கூட ஒரு 1/4 இன்ச்சுமே வந்து நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கட் பண்ணவே தேவையில்ல. கழுத்தில் கரெக்டாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தான் மாற்றி அடிப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அடிக்கும்போது இது கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் அழகாக பர்ஃபெக்டாக உட்காந்துரும். பாருங்கள், கிளாத் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இதே போல் மாற்றி நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த மார்க்கிங் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் கரெக்டாக சூப்பராக உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்துடும். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த பீஸை அப்படி கட் பண்ணும்போது நான் வச்சிட்ருக்கிற மாதிரி நல்லா கிளாத்தை வந்து அழுத்தி பிடிச்சி நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சிசரால் கிராஸ் வந்து விழும். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் சிசரு நழுவி அந்த பக்க கோட்டுக்கோ இல்லை இந்த பக்க கோட்டுக்கோ வந்துட்டு தள்ளி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா கிராஸ் பீஸ் நீங்கள் தைக்கும் பொழுது அது கரெக்டான அளவில் இருக்காது, மேலும் கீழும் மாற்றிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். பாருங்கள், இன்னொரு கிளாத்துமே வந்துட்டு கட் பண்ணுறேன். ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான், ஆனால் பெரிய தப்பு வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால தான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன். இப்போது இந்த கிராஸ் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதில் முக்கியமான டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடுவில் கட் பண்ண கிராஸ் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு லென்த்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? நீங்கள் இதை அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிற கிராஸ் பீஸை மட்டுமே எடுத்து அட்டாச் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துட்டிங்களா, இன்னொரு கிராஸ் பீஸ் எடுத்து ஆப்போசிட் முனையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு ஒரு தையல் போடணும். சரிங்களா? அது ஒரு எல் ஷேப்போ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்போ வரலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுந்துடக்கூடாது. கிராஸாக வர மாதிரி நீங்கள் அதை வச்சு தையல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அங்கே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த முனைகள் வந்து ஆப்போசிட்டில் வரணும். அது சரிசமமாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு அந்த தையல் கிராஸாக வரும். அப்படி வரும்போது நம்ம கழுத்தில் வந்து அந்த முட்டையாக தூக்கிக்கிட்டு நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி நிற்காம நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்துட்டு அந்த கழுத்து வந்து நல்லா வரும். சரிங்களா? முக்கியமாக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நியூ யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாருங்கள், இப்போ நான் எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட் வச்சு தைச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக இருக்க கிராஸ் பீஸை தான் நான் அட்டாச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போது கடைசியாக சின்னதாக இருக்கிறத வந்துட்டு நான் பண்ணுறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கிறத பண்ணும்பொழுது உங்களுக்கு அங்கங்கே வந்து அந்த ஜாயிண்டிங் வராது. நீங்கள் கழுத்தில் வச்சு இந்த கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணும்போது அது ஒரு அழகாக அந்த பல்ஜியாக இருக்காமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா அமுத்தி வச்ச மாதிரி கரெக்டாக ஒரே ஈவனாக வரும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இதுக்கு ஆப்போசிட் முனையை வந்து கரெக்டாக ஒன்றா வச்சு தைக்கும்போது உங்களுக்கு அந்த கிராஸாக வந்து வரும். ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், கிராஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்டுமே பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. நானுமே வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே போல் வந்து
எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு கிராஸ் பீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ரெட் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கு உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் கொடுங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்ல போகிறேன்.